ஓம் சரவண பவ முருகா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான அந்த சாரியில் இருக்க மாதிரியே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த சாரியில் பார்டரில் வந்து பூ டிசைன் இருக்குது. அது மாதிரி நம்ம கைக்கும் நெக்குக்கும் கொடுத்து பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக் சைடு உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கை டிசைனும் சேர்த்து வந்துடும். இப்போ வந்து ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கில் தான் டிசைன் பண்ணியிருப்பேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் சொல்கிற எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்லாம் வச்சுட்டு நீங்கள் உருட்டி தைக்க ஆரம்பிச்சிருங்க. பைப்பிங் வச்சு பைப்பிங் வந்து கிராஸ் பீஸ் நல்லா இழுத்து கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு உருட்டி நீங்கள் பைப்பிங் பண்ணும்போது நல்லா திக்காகவும் அழகாக உருட்டாக வரும். இது துணி வந்து கொஞ்சம் சரியில்லை, நல்லாவே ஆங்குள்ள அப்படியே ஈஞ்சிக்கிட்டு வருது. எடுத்திங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிருங்க, டக்குன்னு தைச்சி முடிச்சிருங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஞ்சிக்கிட்டு வர மாதிரி துணியெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக தைச்சி முடிச்சிருங்க. இப்போ கைக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். நான் மடித்து ஓடு தேல் போட்டிருக்கேன். அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே அந்த எட்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. குண்டை ரொம்ப பட்டையாக தைக்கக்கூடாது. ஒரு தையல் அளவு எந்த அளவுக்கு கேப் இருக்குமோ அந்தளவுக்கு தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி உருட்டி பிடிச்சி தைச்சிங்கன்னா நல்லா உருட்டாக அழகாக கிடைக்கும். நல்லா பொறுமையாக உருட்டி கொடுங்க. இந்த மாதிரி அழகாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. நான் வந்து பார்டர் வந்து தெரியல ப்ளவுஸில் வந்து அது பார்டர் நான் வைக்கலை. பார்டர் வந்து நமக்கு வந்து இந்த குறுக்கால் போட்டிருப்பாங்க இல்லையா, சேரீ நெட்டு வாக்கில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அகல வாக்கில் இருந்தது, நீல வாக்கில் இல்லை. கரையில் இல்லை பார்ட்ரு. இந்த வாக்கில் கொடுக்கோமே நானே சரி அந்த பார்டரும் தெரியல, அதனால் வந்து ப்ளைனாக ப்ளவுஸ் வந்து கைக்கு பார்டர் எதுவும் கொடுக்காம அதுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்து பூ டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு பூ டிசைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கீழேயும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். நடுவில் இது மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டிஷ்யூ காட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கோல்டன் கலரில் சாரீ நல்ல கோல்டன் கலரு, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம டிஷ்யூ காட்டன்லேயே டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சில்க் காட்டன்லாம் ரேர் கலர் இது. இந்த கலரு வந்து நமக்கு டிஷ்யூ காட்டனில் தான் கிடைக்கும். சில்க் காட்டனில் கிடைக்கிறது வாய்ப்பில்லை. அதில் வந்து எல்லோ மாதிரி வேணால் கிடைக்கும். இது கொஞ்சம் ஷைனிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். நமக்கு நெக்குக்கும் தேவைப்படும், கைக்கும் தேவைப்படும். இந்த 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ அந்த பைப்பிங்க்கு மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படியே தைச்சிட்டு வாங்க. சென்டரில் ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் தைச்சிட்டு வரும்போது மேலே தூக்கி வச்சு, அதாவது அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு கீழே அப்படியே திருப்பிடுங்க. கை டிசைன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கலாம். அது சிலர் வந்து போடுவாங்க, சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதுக்கு நம்ம இந்த டிசைன் இப்படி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிறு வயசு பிள்ளைங்கன்னா போடுவாங்க. கொஞ்சம் நம்மளை மாதிரி இருக்கவங்க அப்படிலாம் யோசிப்பாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் தான், அதனால் வந்துட்டு பசங்களாம் காலேஜ் போகிற அளவுக்கு இருக்கனால அவங்க வந்து இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி
கிராஸ் பீஸில் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம். அதுக்கு மேலே அந்த பூ டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் நீங்கள் கோல்டன் கலர் வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சாரீக்கு வேணாலும் இது இந்த கலர் ஒத்து வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். டிசு காட்டனில் வச்சு நான் அயன்லாம் பண்ணலைங்க. சுற்றிலும் ஒரு தையல் தான் போடுறேன். அதுக்கு என்ன காரணம்னா டிசு காட்டன் சில நேரம் நல்லாயிருக்கும், சில நேரம் சுருங்கி போயிடும். ஒரு மெட்டீரியலை பொறுத்து. அதனால ரிஸ்க் எடுக்க வேணாலும் சுற்றிலும் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். லைட்டாக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சாரீ பார்டரில் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க. நம்ம கோல்டன் கலருக்கு பிங்க் கலரே கொடுத்தா நல்லா இருக்காது. ரெண்டாவது அந்த பிங்க் கலரில் வந்து என்னால் ப்ளவுஸு தைக்கும் போது ஈஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பைப்பிங் பண்ணுற அளவுக்கு கிளாத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பார்டரோடு சேர்த்து கட் பண்ணியிருந்தால் கூட மிச்சம் இருந்திருக்கும். பார்டரை வந்து உள்ளே நான் விட்டுட்டேன், சாரீ உள்முந்தியில் விட்டுட்டேன். அதனால் வந்துட்டு நான் அந்த கிளாத்தில் பைப்பிங் பண்ணலை. அது என்னன்னு தெரியல, அது ஈஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும், நமக்கு செட் ஆகாதுன்ட்டு பண்ணலை. அந்த சாரீ பார்டரில் வர இந்த க்ரீன் கலரில் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அதோட ப்ளூவில் ஒரு கலர் வரும் சாரியில், அந்த கலருக்கு பட்டன் பண்ணியிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அப்படியே ஒரே மடக்கு தான் மடக்கிட்டு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. பிங்க் கலர் நூல் ப்ளவுஸுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தைக்கும் போது கோல்டன் கலர் நூல் மாற்றிக்கோங்க. அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. கீழே வந்து லைட்டாக நம்ம தைச்சதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இதை மடக்கி விட்டுட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க. அப்போ அந்த பிசுறு தெரியாது நமக்கு. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நடுவில் வந்து பெரிய சைஸ் உள்ளதை வச்சுக்கோங்க. சைடில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சும்மா ஒரு 1/2 இன்ச்சு சின்னதாக இருக்கும். நடுவில் வச்சு கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, சென்டர் அடையாளப்படுத்தியிருப்போம், அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த இது இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு பூவோடையே விட்டுருங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். நமக்கு கீழே மட்டும் ஒரு பட்டன் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நல்லா கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால 2 பூ 3 பூ வச்சுருக்கேன். இல்லை இது ஒன்றே போதுனாலும் நல்லா இருக்குங்க. இது 3வது பூ வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம். இதுக்கு வந்து லைனெல்லாம் தேவையில்லைங்க, அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் போடலை, ஏன்னா சிம்பிளாகவே இருக்கட்டும்ன்ட்டு லைன் போடலை. இதுக்கு ஒரு பட்டன் மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கை டிசைன் ரெடிங்க. அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு கைக்கும் செம்மையாக பண்ணி முடிச்சிட்டோம். நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கழுத்தை நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கழுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலேருந்து நம்ம வளைச்சி வந்து கீழே சேர்த்துறாங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 3 பூ குட்டி குட்டியாக போட்டுக்கலாம்.
ஆனால் நான் கட் பண்ணப்போ தனியாக வச்சு கட் பண்ணேன், கொஞ்சம் பெருசாக தான் வந்துச்சு. இது வரைகிறது வந்து கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது ரெண்டே கட் பண்ணிவிட்டு நம்ம பூ வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டே கட் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. நல்லா அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் கீழ் பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு மேலே ஒரு மாதிரி வரும், கீழே ஒரு மாதிரி வரும் டிசைனு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துடும். இந்த வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி அம்புக்குறி போட்டு வச்சுட்டிங்கன்னா மாறாது. இப்போ அதுக்கு மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பூ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஒன்று 2 இன்ச்சில், ஒன்று 1.25 இன்ச்சில் கட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே. இது நான் தைச்ச மாதிரி நீங்கள் டிஷ்யூ காட்டனில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். அதை நல்லா விரிச்சு விட்டு கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அதை நம்ம கொஞ்சம் உள்பக்கமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது சென்டர்லேயும் கட் பண்ணி விட்ருங்க. நல்லா அப்படியே பரட்டி விட்டுறலாம். இப்போ பொறுமையாக அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வாங்க. அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். இப்போ வந்து கை நம்ம முடிச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த கயிறு வச்சு தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஒன் சைடாக டிசைன் வரும். இப்போ இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சு தைச்சிட்டு போகலாம். அந்த பக்கம் தைச்சாச்சு. முன்னாடி இருந்தே கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேயும் முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு சைடும் 2 லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது நிறைய தைச்சி வச்சுருந்தேன். கிராஸ் பீஸ் வந்து நிறைய அடித்து திருப்பி இருந்தனால
சரி இது வேஸ்ட்டாக தானே போயிடும்ன்ட்டு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். கைக்கு மட்டும்தான் ஒரு லைனு. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ 2வது லைனும் தைச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதை வச்சு தைச்சிட்டு வாங்க. ஒன் சைடாக வரும். நூலை எடுக்க வேணாம், அப்படியே வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு நூல் எடுக்காதீங்க, அப்படியே கீழே அந்த பூவும் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பூ டிசைன் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரியே வேணும்னாலும் இது மாதிரி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணனாலும் பண்ணிக்கலாங்க. நம்ம விருப்பம் தான் இது. நம்ம இந்த டிசைன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் விற்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி பண்ணலான்னு ஒரு தெரியப்படுத்துக்கிறேன். இப்போ வந்து மேலே அந்த ஒட்டி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம நடுவில் இருக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்கேன். 2வது வந்து நம்ம மேலே அதை ஒட்டி அந்த பைப்பிங் ஒட்டி கொடுத்துட்டு வாங்க. இது வந்து உள்ளே போகிற மாதிரி, இது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். கைக்கு வந்து கேப் வரும், இதுக்கு வந்து வராது. இப்போ வந்து இங்கே இந்த பைப்பிங் ஒட்டி இதையும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த பைப்பிங் எல்லாம் ஜாயிண்டாக ஒரே மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா தைச்சி முடிச்சாச்சுங்க. நீட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நடுவில் ஒரு பட்டன் வச்சு நம்ம ப்ளவுஸ் முடிச்சிடலாம். நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் வர ப்ளூ கலரில் நான் சில்க் காட்டனில் பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை சுற்றிலும் அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். இதில் வர ப்ளூவும் இந்த க்ரீனும் மிக்ஸ் பண்ணி தான் இதில் நம்ம பைப்பிங்கும் நம்ம பட்டனும் பண்ணியிருக்கோம். இதில் வர பூ டிசைன் மாதிரி ஓரளவுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேச்சுரலாக அது மாதிரின்னு சொல்லலை, அதில் பூ டிசைன் இருக்குது, நம்மளும் பூ டிசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலை, நம்ம கையிலே டிசைன் பண்ணுறதுனால ஒரு அளவுக்கு தான் வரும். இது முன்னாடி அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கை டிசைன் எல்லாமே செம்மையாக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.